பகுஜன் சமாஜ் கட்சி தமிழ்நாடு தலைவர் ஆம்ஸ்ட்ராங் மர்ம கும்பலால் வெட்டி கொலை. படுகாயங்களுடன் மருத்துவமனை கொண்டு செல்லப்படும் வழியில் உயிரிழப்பு. உணவு டெலிவரி ஊழியர்களைப் போல உடையணிந்து வந்து ஆம்ஸ்ட்ராங்கை வெட்டி கொன்ற மர்ம நபர்கள். ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்ட இடத்தில் 2 நாட்டு வெடிகுண்டுகள் கண்டெடுக்கப்பட்டதாகவும் தகவல். கொலையாளிகளை பிடிக்க 5 தனிப்படைகள் அமைப்பு. ஆம்ஸ்ட்ராங் உடலை பார்க்க ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு வந்த இயக்குனர் ப. ரஞ்சித், நடிகர் தீனா வருகை. ஆம்ஸ்ட்ராங் மறைவு செய்தியால் மருத்துவமனை வளாகத்தில் கதறி அழுத இயக்குனர் ப. ரஞ்சித். பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலையை கண்டித்து பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் ஆதரவாளர்கள் சாலை மறியல். பதற்றம் நிலவுவதால் பாதுகாப்புக்காக போலீஸ் குவிப்பு. பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். தமிழகத்தில் காவல்துறை, அரசு, சட்டம் என எதன் மீதும் அச்சமற்ற நிலையில் தொடர்ச்சியாக குற்றங்கள் நடைபெறுவதாக குற்றச்சாட்டு. பிரிட்டன் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள முதல் தமிழ் பெண் எம்பி உமா குமரனுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வாழ்த்து. தமிழர்களுக்கு மிக பெரும் பெருமையை தேடி தந்துள்ளதாக பெருமிதம். தமிழகத்தில் ரேஷன் கடைகளில் பாமாயில், பருப்பு உள்ளிட்ட பொருட்களின் விநியோகத்தை சீரமைக்க தவறியதாக தமிழக அரசுக்கு இபிஎஸ் கண்டனம். மக்களின் வாழ்வாதாரத்திற்கு அடிப்படையான ரேஷன் பொருட்களின் விநியோகத்தில் அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தல். தமிழகத்தில் உற்பத்தியாகும் மொத்த பாலையும் ஆவினே கொள்முதல் செய்யும் வகையில் வியூகம். ஆவினுக்கு பால் வழங்குவதே உகந்தது என்ற நிலையை உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்படுவதாக அமைச்சர் மனோ தங்கராஜ் பேட்டி. தவறான தகவல்களையும் தேவையற்ற கண்டனங்களையும் தெரிவிப்பதை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி நிறுத்திக் கொள்ள வேண்டும். சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பதிலறிக்கை. மாநில தலைவர் அண்ணாமலையின் செயல்பாடுகளால் பாஜக வேகமாக வளர்ந்து வரும் கட்சியாக உள்ளது. மத்திய அமைச்சர் எல். முருகன் பேட்டி. நாடாளுமன்ற தொகுதி வாரியாக ஆய்வு செய்ய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திட்டம். நாடாளுமன்ற தேர்தல் தோல்விக்கான காரணங்கள் குறித்து ஆய்வு செய்ய முடிவு. சென்னை தியாகராய நகரில் உள்ள பாஜக தலைமை அலுவலகமான கமலாலயத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல். மோப்பனாய் உதவியுடன் வெடிகுண்டு நிபுணர்கள் நடத்திய சோதனையில் வெடிகுண்டு மிரட்டல் புரளி என கண்டுபிடிப்பு. மக்களவைத் தேர்தலின் போது தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கு. ஜூலை 11 சிபிசிஐடி விசாரணைக்கு நேரில் ஆஜராக பாஜக பொருளாளர் SR சேகருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கள்ளக்குறிச்சி விஷச்சாராய வழக்கில் கைது செய்யப்பட்ட 21 பேரில் 11 பேரை 3 நாள் காவலில் எடுத்து விசாரித்த சிபிசிஐடி. 3 பேரின் போலீஸ் காவல் மேலும் 3 நாட்களுக்கு நீட்டிப்பு. இயக்குனரும் நடிகருமான பார்த்திபன் இயக்கத்தில் வெளியாக உள்ள டீன்ஸ் திரைப்படத்திற்கு தடை கோரி வழக்கு. கிராபிக்ஸ் பணியாற்றிய சிவபிரசாத் தொடர்ந்த வழக்கில் நடிகர் பார்த்திபன் பதிலளிக்க உத்தரவு. வேட்பாளர்களின் செலவு கணக்குகளை மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் வரும் 11ஆம் தேதிக்குள் அனுப்பி வைக்க வேண்டும். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அனுப்பி வைக்க தேர்தல் ஆணையம் உத்தரவு. ரத்து செய்யப்பட்ட முதுகலை நீட் தேர்வு ஆகஸ்ட் 11ஆம் தேதி நடைபெறும் என தேசிய தேர்வுகள் வாரியம் அறிவிப்பு. தேர்வு 2 ஷிப்டுகளாக நடைபெறும் என மருத்துவ அறிவியலுக்கான தேசிய தேர்வுகள் வாரியம் தகவல்.
நீட் தேர்வு முடிவுகளை ரத்து செய்யக்கூடாது என நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு பதில் மனு. தேர்வு முறைகேடுகளை தடுக்க மத்திய அரசு புதிய சட்டத்தை கொண்டு வந்துள்ளதாக விளக்கம். அங்கொன்றும் இங்கொன்றுமாய் நிகழ்ந்த முறைகேடு புகார்களை வைத்து நீட் தேர்வை ரத்து செய்யக்கூடாது. நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பான வழக்கில் மத்திய அரசை தொடர்ந்து தேசிய தேர்வு முகமையும் உச்சநீதிமன்றத்தில் பதில் மனு. ஆம்ஸ்ட்ராங் படுகொலை சம்பவத்திற்கு மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கண்டனம். தமிழகத்தில் காவல்துறையும் உளவுத்துறையும் முற்றிலும் சீரழிந்து சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகிவிட்டதாக விமர்சனம். ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன், தமாக தலைவர் ஜி.கே. வாசன் உள்ளிட்டோர் கண்டனம். திமுகவின் 3 ஆண்டு ஆட்சிகள் தொடர்கொலைகள் அரங்கேறி வருவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கண்டனம். மத்திய பாஜக அரசு மிகவும் பலவீனமாக இருப்பதால் வரும் ஆகஸ்டில் ஆட்சி கவிழும். ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சித் தலைவர் லாலு பிரசாத் யாதவ் கருத்து. பீகாரில் கடந்த 2 வாரங்களில் அடுத்தடுத்து இடிந்து விழுந்த 12 பாலங்கள். 11 பொறியாளர்களை அதிரடியாக பணியிடை நீக்கம் செய்து மாநில அரசு உத்தரவு. அமைதியான காலத்தை நோக்கி முன்னேறுவோம் என இங்கிலாந்து பிரதமராக தேர்வு செய்யப்பட்டுள்ள கெய்ர் ஸ்டார்மர் நாட்டு மக்களிடையே உரை. மின் கட்டணத்தை குறைக்கவும் உலகத்தரம் வாய்ந்த கல்வியை வழங்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி. மகாராஷ்டிரா முதல்வர் ஏக்நாத் ஷிண்டேவுடன் T20 உலகக்கோப்பையை வென்ற இந்திய கிரிக்கெட் அணி வீரர்கள் சந்திப்பு. இந்திய கிரிக்கெட் அணிக்கு 11 கோடி ரூபாய் பரிசு அறிவித்தார் ஏக்நாத் ஷிண்டே. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.